அன்பிற்கினியவர்களே, மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மனிதன் வருகிறான். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். பார்வை திறன் குறைபாடு உள்ளவன் மீண்டும் பார்வை பெற விரும்புகிறான். செல்வம், நிறைவாழ்வை பற்றிய தெளிவை இந்த உலகத்திற்கு காட்டுகிறது. அகப்பார்வையில் தெளிவு பெற இயேசுவை இவன் நாடுகிறான். இன்றைய நாளிலே நாம் கவனிக்க வேண்டியது ஒன்றுதான். நாம் அனைவரும் தெளிவான பார்வைக்கான ஆசைப்படுகிறோமா? நமக்கு பார்வை தெளிவாக இருந்தாலும் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை நாம் வளர்க்க வேண்டும். காரணம், இது மனரீதியான அல்லது அறிவு ரீதியான பெறக்கூடியது அல்ல. மாறாக செயல் வடிவம் பெறும்போதுதான் நமக்கு தெளிவு பிறக்கும். அப்படிப்பட்ட தெளிவான பார்வை நமக்கு இருக்க இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது. என் பார்வையில் தெளிவு இல்லாததற்கான காரணம், நான் தெளிவான உணர்வுள்ள இறை படிப்பினையை முழுமையாக கடைப்பிடிக்காததுதான். ஆவியானவரின் செயல்பாட்டை அனுமதிக்காமல் இருப்பதுதான் இதற்கான காரணம். இன்று பல முரண்பாடுகள், பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருக்கிறது. இருந்தாலும் நாம் சகோதர அன்பில் நிலைக்கிறோமா? ஒருவரை ஒருவர் மனித மாண்போடு நடத்துகிறோமா? எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, எது சாத்தியமற்றது, எது சாத்தியக்கூறுகள் என்பதைத்தான் நம்முடைய எண்ணங்களும் பார்வையும் இருக்கிறதே தவிர, உள்ளார்ந்த தெளிவுள்ள பார்வையாக நம்முடைய பார்வை இருக்கிறதா? எங்கே என்னுடைய பார்வை மழுங்கி போகிறது? இயேசுவின் அரவணைப்பில் இருக்கிற நாம் ஏன் நம்முடைய சகோதர சகோதரிகளை வேற்று ஒருவராக பார்க்க முடியும்? நீங்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள் என்று கடவுள் சொன்னார். நீங்கள் எல்லோரும் என்னுடைய தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் என்று சொன்னார். அப்படி எல்லாரையும் ஒற்றுமையாய் பார்க்கிற கடவுளின் பார்வையிலிருந்து நாம் ஏன் விலகி இருக்கிறோம்? குறிப்பாக நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரிகளை நாம் மதிப்பதும் இல்லை, மாண்புடன் அவர்களை பார்ப்பதும் இல்லை. காரணம் என்ன? இயேசு ஒருவர்தானே. அவர்களுடைய மீட்புக்கும் காரணம் அவர்தானே. நம் அனைவரையும் மீட்க வந்தவர்தானே. கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாய் உண்மையிலேயே இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவர்களின் சபை நெறிமுறைகள் வேறாக இருக்கலாம், அவர்களுடைய நோக்கங்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து ஒருவரே. அவருடைய போதனை ஒன்றுதான், அவருடைய நற்செயல்கள் ஒன்றுதான், அவருடைய எதிர்நோக்கும் ஒன்றுதான். ஆகவே அவர் விட்டு சென்ற அந்த பணியை தொடர்ந்து செய்ய, அவரை போல நாம் வாழ நம்முடைய பார்வை தெளிவு பெற வேண்டும். என்னுடைய பார்வை மங்காது தெளிவோடு இருக்க அவருடைய போதனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். நம் பிரிவினை சகோதர சகோதரிகளை முழுமையாக மதித்து நடப்போம். அவர்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வது கிறிஸ்துவைத்தான். அந்த கிறிஸ்துவை நாமும் சகோதர சகோதரிகளாக பார்த்து வாழ முயற்சி செய்வோம். கிறிஸ்துவ ஒன்றிப்பு என்று வருகிற பொழுது அந்த ஒரு வாரம்தான் நம்முடைய கொண்டாட்டங்கள் எல்லாம். வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவ ஒன்றிப்பு என்கிற கேள்விக்குள்ளாகவே நாம் போக விரும்பவில்லை. காரணம், நம்முடைய பார்வை மங்கி இருக்கிறது. தெளிவற்ற பார்வையால் அனைத்து மக்களையும் சகோதர சகோதரிகளாக எண்ணி நம்முடைய திரு அவையில் தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.